ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடிப்பூரம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி நீங்க உங்க வீட்டோட பூஜையில வைக்கிறது மூலயமா குடும்பத்துல எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இல்லாம செல்வ செழிப்போட வாழ முடியும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான் ஆடிப்பூரம். இந்த ஒரு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது மகமாயிக்கு அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு உகந்த மாதம் தான். அதில் இந்த ஆடிப்பூரம் முக்கியமான ஒரு நாள். அன்றைய தினம் அம்மனுக்கு பல கோவில்களில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவாங்க. வளையல்ல அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் திருமணவரன் அமையலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆடிப்பூரம் விரதத்தை இருக்கலாம். அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கு தரக்கூடிய வளையல்களை வாங்கி கையில் மாட்டிக்கிட்டா அடுத்த வருடம் அவங்க கையில் வளையகாப்பு வளையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், திருமணவரன் இல்லாதவங்களுக்கு அடுத்த வருடம் கல்யாண வளையல் கையில் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு ஆடிப்பூரம் அப்படிங்கிறது 2024 வருஷம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 பூரம் நட்சத்திரம் பிறந்துருது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்கு. அதனால ஆடிப்பூரம் அப்படிங்கிறத ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை நீங்கள் நாள் முழுக்க எடுத்துக்கலாம். அன்றைய தினம் அம்மனுக்கு வழிபாடு செய்யறதுக்கு, கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நேரம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:15 மணிலேருந்து 7:15, அதே மாதிரி காலையில் 9:15 மணிலேருந்து 10:15, மாலை 6:30லேருந்து 7:30. இந்த 3 நேரங்களை பயன்படுத்தி நீங்கள் ஆடிப்பூரத்துக்கான வழிபாடை உங்கள் வீட்லேயோ இல்லை கோவில்லையோ செய்யலாம். கூடுமான அளவுக்கு வீட்டில் அம்மனுக்கு வளையல் மாலை செஞ்சு அதை சாற்றி வழிபாடு நடத்துங்க. வீட்டோட பூஜை அறையில் ஒரு மனைப்பலகை போட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்பாள் ஃபோட்டோ, அம்மன் ஃபோட்டோவை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சு அந்த மனைப்பலகை மேலே வச்சு அந்த அம்மன் ஃபோட்டோவுக்கு உங்கள் கையால் வளையலால் மாலை கட்டி அந்த மாலையை சாற்றலாம். வளையகாப்பு நிகழ்ச்சி மாதிரி தான் ஆடிப்பூரம் நிகழ்ச்சி எல்லா கோவில்களையும் நடக்கும். அதனால் வளையகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா எப்படி அங்கே இருக்கக்கூடிய பெண்ணுக்கு உங்கள் கையால் நலுங்கு வைப்பீங்களோ அதே மாதிரி உங்கள் கையால் அம்மனோட ஃபோட்டோவுக்கு சந்தனம், குங்குமம், கல்கண்டு இதெல்லாம் கொடுத்து நலுங்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது குழந்தை பேர் இல்லை, திருமணமாகாமல் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்கள அம்மனோட ஃபோட்டோவை எடுத்து மறுபடியும் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த மனைப்பலகையை கிழக்கு முகமாக போட்டு அவங்கள உட்கார வச்சு அம்மன் கழுத்தில் மாலை போட்டிருந்தீங்களே வளையல், அந்த வளையல் 2 வளையல் எடுத்து அவங்க கையில் கொடுங்க. அவங்க கையில் போட்டு விடுங்க. அதே மாதிரி சந்தனம், குங்குமம், கல்கண்டு கொடுத்து நலுங்கு வைக்கணும். இந்த ஒரு ஆடிப்பூரத்துக்கு இப்படி நீங்கள் செய்யறது மூலயமா அடுத்த ஆடிப்பூரம் அவங்களோட கையில் வளையாப்பு வளையல்கள் விளையாடும். கல்யாணமாகாதவங்களுக்கு அதே மாதிரி நலுங்கு வைக்கும்போது அடுத்த வருடத்துக்குள்ள அவங்களுக்கு திருமண நலுங்கு வச்சிடணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பல வழிபாடை நீங்கள் ஆடிப்பூர தினத்தில் உங்கள் வீட்டில் செய்யலாம். கோவில்களுக்கு போயிட்டு உங்கள் கையால் வளையல்களை வாங்கி கொடுங்க. அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்கள் ஒரு 5 பேருக்கு உங்கள் கையில் வளையல் கொடுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. இது இல்லாமல் ஆடிப்பூரம் தினத்தில் நீங்கள் கட்டாயம் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்னு இருக்குது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வளையல். இந்த வளையல் அப்படிங்கிறது நார்மலாக சுவாமிக்கு, மகமாய்க்கு படைக்கிறதுக்கு, வீட்டு தெய்வத்துக்கு படைக்கிறதுக்கு பிளெயின் வளையல், கண்ணாடி வளையல் பயன்படுத்துவாங்க. அதை ஒரு டஜன் நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில் வச்சுட்டு அதை நீங்கள் வளையல் மாலையாகவும் பயன்படுத்திக்கலாம். இல்லை வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கோ, குழந்தைகளுக்கோ, பெண் குழந்தைகளுக்கோ அந்த வளையலை போட்டு விடலாம். இது இல்லாமல் நீங்கள் இன்னொரு வளையல் ஒன்று வாங்கணும். அது என்னன்னா சங்கு வளையல். இந்த சங்கு வளையல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வளையல். சொல்லப்போனால் மார்வாடி பெண்களோட சூட்சுமமே இந்த சங்கு வளையல் தான். அவங்க என்னதான் கையில் தங்க வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் போட்டிருந்தாலும் ஒரே ஒரு செட்டாவது அவங்க சங்கு வளையல் போட்டிருப்பாங்க. அந்த சங்கு வளையலுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை இழுக்கக்கூடிய, குபேர அம்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதனால் நல்ல ஒரிஜினல் சங்கு வளையலான்னு பார்த்து ஒரு ஜோடி இருந்தால் கூட போதும். சங்கு வளையல் முடிஞ்சால் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை சங்கு வளையல் கிடைக்கலையா அதை பற்றி கவலைப்பட வேணாம். நார்மல் கண்ணாடி வளையலையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வளையலை கூட நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பொருள்.
எல்லா விதமான நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அது என்ன பொருள்னா காதோலை கருகமணி. அந்த காலத்தில் இந்த காதோலை கருகமணி அப்படிங்கிறத நம்ம பெண்கள் பயன்படுத்தியிருக்காங்களாம். பனை ஓலையை சுருட்டி அதை காதுக்கு தோடாவும் கருகமணியை தாலியாகவும் பயன்படுத்துவாங்களாம். அதை அம்பாளுக்கும் படைப்பாங்களாம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த காதோலை கருகமணி அப்படிங்கிறது எல்லா விதமான அம்மன் வழிபாடுகள்லையும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொருள். ஆடி பெருக்காக இருக்கட்டும், வரலட்சுமி விரதமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஆடி பூரத்துக்கும் நீங்கள் இந்த காதோலை கருகமணி ஒன்று கிடச்சா கூட போதும். அதை வாங்கிட்டு வந்து சாஸ்திரத்துக்கு வீட்டோட பூஜையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை ஆன்லைன்லேயோ இந்த காதோலை கருகமணி கிடைக்காம இருக்காது. வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்து நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மருதாணி. மருதாணி உங்கள் வீட்டு பக்கத்தில் இலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்தில் கடைகளில் மருதாணி பவுடராக கிடைச்சாலும் சரி, அதை காசு கொடுத்து, உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் மருதாணி செடி இருந்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்லேயோ இல்லை பக்கத்து தெருவுலையோ இல்லை கடைகள்லையோ மருதாணி இலைகளோ இல்லை மருதாணி பவுடரோ இருந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாயாவது காசு கொடுத்து அந்த மருதாணியை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜை அறையில் வைக்கணும். இந்த மருதாணி அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான பொருள். மகமாய்க்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள், மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அப்பேற்பட்ட இந்த மருதாணியை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வைக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் மங்களம் உண்டாகும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டோட ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு கூடிய சீக்கிரம் திருமண யோகம் ஏற்படும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுறதுக்கான அறிகுறியை நீங்கள் பார்க்க முடியும். பிரிந்து போன சொந்தங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக கூடி கலகலப்பாக இருக்கிறதுக்கான ஒரு யோகத்தை இந்த ஒரு மருதாணி ஏற்படுத்தும். இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த 3 முக்கியமான பொருட்களுமே ஆடிப்புறத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள். முடிஞ்சால் 3 பொருளையும் கூட வாங்குங்க. சங்கு வளையல் கிடைச்சா சங்கு வளையல் வாங்கி வைக்கலாம். சங்கு வளையல் கிடைக்காதவங்க உங்களால் முடிஞ்ச வளையலை வாங்கி வச்சுடுங்க. அதே மாதிரி காதோலை கருகமணி முடிஞ்சால் வாங்கி வச்சுடுங்க. கூடவே மருதாணி அப்படிங்கிறது எல்லோராலையும் எல்லா நேரத்துலையும் வாங்க வேண்டிய பொருள், வாங்கக்கூடிய பொருள் தான். 3 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருள், முடிஞ்சால் 3 பொருளையும் வாங்கி வைங்க. அதே மாதிரி அன்றைய தினம் அம்மனுக்கு வளையாப்பு நிகழ்ச்சி மாதிரி நீங்கள் சுவாமி கும்பிட்றதால கோவில்களில் எல்லா அம்மன்களுக்கும் வளையாப்பு நடத்துவாங்க. அங்கே வளையலை போய் வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் கையால் தானமாக கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவில்களில் வளையலால் அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களால் முடிஞ்ச 1 டஜனோ 1/2 டஜனோ கண்ணாடி வளையலை வாங்கிட்டு போயிட்டு அங்கே கோவிலில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ஆடிப்புறத்துக்கு வளையலுக்கு அலங்காரம் செய்யும்போது உங்களோட வளையலையும் சேர்த்து அலங்காரம் பண்ணுவாங்க. அது மூலயமா என்ன நடக்கும், அலங்காரம் பண்ண அந்த வளையலை கோவிலுக்கு வரக்கூடிய பெண்களுக்கோ குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கோ திருமணமாகாதவங்களுக்கோ அந்த வளையலை கொடுப்பாங்க. அதில் ஒரு வளையலாக நீங்கள் கொடுத்த வளையலும் போய் சேரும். இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் இது மூலயமா அம்மன் மூலயமா கிடைக்கக்கூடிய அருள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. இந்த ஒரு ஆடிப்புறத்துக்கு இப்போ நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் பின்பற்றுங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.